ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் நர்மதாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வின்டர் சீசன் வந்துட்டாவே வெளியே போகிற கொஞ்சம் லேசியாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகணும். ஜாக்கெட்டு பசங்களுக்கு வந்து ஜாக்கெட்டெல்லாம் போட்டு சாக்ஸ் போட்டு, அதுவும் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து குல்லாலாம் இல்லாமல் வெளியே போயிட்டா உடனே கோல்ட் ஆகிடும், உடனே சிக்காயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் வின்டரில். குளிர் இருந்தாலுமே நம்ம இன்டோராக கொஞ்சம் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைனாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஏன்னா நம்ம வீட்லேயே வச்சுருக்கும் போது அவங்களுமே கொஞ்சம் நேரம் வந்து அடிக்கடி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். டே ஃபுல்லாக வீட்லேயே இருக்காங்கன்னா ஹாலிடே டைமில் அப்படி தான் இருக்கும். முக்கியமாக டாய்ஸ் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரங்க பசங்களும் வந்து ஏதாவது வந்து அவங்க அதாவது க்ரியேட்டிவாகவே பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு போர் அடிக்கும்போது டிவி இதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அந்த டிவி பார்க்குறது வந்து லிமிட்டட் டைம்குள்ளே இருந்துட்டால் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அன்லிமிட்டட் டைம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐயெல்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐ இரிட்டேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து ஹாலிடே டைம்லேயாவது நம்ம இந்த மாதிரி எல்லாம் வெளியே கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டா பசங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. என் பையன்லாம் வெளியே கூப்பிட்டு போனால் ஈவினிங் ஆனோடனே எப்போ வீட்டுக்கு போவோன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து டயர்டாகிடுவான் சில டைமு. என் பெரிய பையனுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குங்க டே டைமு. கொஞ்ச நேரம் வந்து என் சின்ன பையன் கூட விளையாடுவான், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவான். ஆனாலுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவனை வந்து கொடுத்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்டிவிட்டி இல்லைன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிவைஸ் டைம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். அந்த டிவைஸ் டைம் லிமிட்டட் டைமாக இருந்தால் ஓகே, சில டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்போ தான் நமக்கு ஏன் வீட்டில் இருக்கோங்கிற மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஸோ வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தோணும் எங்களுக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்கிவிங் ஹாலிடே ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து அக்வாரியம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. அது வந்து அன்னைக்கு க்ளோஸ்டாக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேற ஒரு அக்வாரியம் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். டெக்ஸஸை பொறுத்த வரையும் டாலஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் டாலஸ் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி சேம் வெதராக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு 40 மைல்ஸ் 50 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் போனால் கூட ஆல்மோஸ்ட் சேம் வெதர் தான், ரொம்ப சேஞ்சஸ் இல்லை. மோர் தென் 100 மைல்ஸு மேபி 150 மைல்ஸ் எல்லாம் போனால் சேஞ்சஸ் ஆகுமான்னு தெரியல. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் சேம் வெதர் தான் இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறனால. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி 20 மைல்ஸ்க்கு வந்து வெதர் சேஞ்ச் ஆகும். ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். ஏன்னா அங்கே வந்து ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். ஸோ 20 மைல் டிஸ்டன்ஸ்க்கே வந்து அங்கே வந்து வெதர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான ஒரு டவுன் டவுன் வியூ பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது பில்டிங்ஸை வந்து இங்கே பார்க்குறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி ஏதாவது இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தால் தான் பார்க்க முடியுதுங்கிற மாதிரி இருக்குது. இதே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலி இடம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து ரொம்ப இடைஞ்சலான ஸ்பேஸே இல்லாத இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சென்னை மாதிரியெல்லாம் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில். இங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீ லேண்ட் நிறையா இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்க்குறக்கே வந்து ரொம்ப வைடாக நமக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஃபைனலி வி ரீச்டு டாலஸ் டவுன் டவுனுங்க. அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் தான் இங்கே நியர்பை தான். ஆனால் கொஞ்சம் டவுன் டவுனில் நாங்கள் வந்து ரூட் சுற்றிட்டே இருந்தோம், அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்தோம். மேப் வந்து போடும்போது அங்கங்கே மிஸ் பண்ணிட்டோம் பேசிக்கிட்டே. ஸோ சுற்றிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் டாலஸ் வேர்ல்டு அக்வாரியம். எனக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து முன்னாடியெல்லாம் எதுவும் பார்த்துட்டு போக மாட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு அங்கே ரியலாக அந்த ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோன்னா அந்த ஃபீலை வந்து நான் என்ஜாய் பண்ணணுன்னு நினைப்பேன். அது மாதிரி தான் வந்து இந்த டாலஸ் வேர்ல்டு அக்வாரியம் வந்து இதுவரையும் போனதே இல்லை அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து சரி அக்வாரியமே போய் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுங்க. அக்வாரியம் போய் 2-3 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. ஸோ என் குட்டி பையனும் பெரிய பையனும் 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அக்வாரியம் ஜூ அந்த மாதிரி போனால் 2 பேருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால அக்வாரியம் சூஸ் பண்ணோம், இன்டோருங்கிறனால. ஸோ அதுக்கு தான் வந்து வந்தோம். வந்துட்டு வந்து கார் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணோம். நம்ம வந்து எங்கே பார்க்கிங் லாட் இருக்குது, இங்கே மோஸ்ட்லி பெய்டு பார்க்கிங் தாங்க இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். ஸோ நாங்கள் பெய்ட் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து லைட்டு கொஞ்சம் தூரம் இந்த கிட்டையே வாக் பண்ணி கிளம்புறோம். கார் பார்க் பண்ணிட்டு என் குட்டி பையனை வந்து சாக்ஸு குல்லா எல்லாம் வந்து ஜாக்கெட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கூப்பிட்டு வரதா இருக்கும். பெரிய பையன் அவனே ரெடி ஆகிப்பான். சின்ன பையனை மட்டும் கொஞ்சம் கார்லேருந்து வெளியே எடுக்கும்போது வின்டருங்கிறதுனால கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா காரில் சீட்டில் உட்காந்தோடனே ஷூவெல்லாம் கழட்டிடுவார் ஐயா, சாக்ஸ் எல்லாம் கழட்டிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம போட்டு தான் கூப்பிட்டு வரணும். ஸோ உள்ளே என்ட்ராடோடனே இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க என் குட்டி பையன். பிக் ஃபிஷ் குல்லா இங்கே குல்லா Oh, it's surrounding you.
உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வியூ, எங்கே பார்த்தாலும் இன்டோர் பிளான்ட் ரொம்ப நிறையா வச்சுருந்தாங்க. அதுவே வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. ப்ளஸ் கண்ணுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த க்ரீனாக எங்கே பார்த்தாலும் க்ரீனாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஃபீ எவ்வளோ இருந்ததுன்னா $86.44 இருந்தது. எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும். என் குட்டி பையனுக்கு இல்லை, எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன இருக்கு அங்கே மேலே இருக்கு. ஓப்பனா? அந்த நேச்சுரல் சவுண்டு கேட்டிங்களா? நேச்சரோட சவுண்ட் மாதிரி எப்படி இருந்தது. பேர்ட்ஸ் வந்து அங்கங்கே கத்திட்டு, கொஞ்சம் மங்கியும் மேலெல்லாம் இருந்தது. மங்கிக்கு வந்து கீழே வராத மாதிரி நெட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த மற்ற என்ன பேர்ட்ஸ் இருக்கோ அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டோரில் இருக்குது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரீஸ் மேலே உட்காந்துருக்கு. வெளியே வந்து கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. மேலேருந்து வந்து கீழே ஒரு பயங்கர டெப்த்தாக இருந்தது. ஃபுல்லாக அங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், பட் அங்கங்கே அந்த பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் வியூவாக இருந்தது. இந்த கேவில் தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுக்க. ஏன்னா அங்கே ஆன்டீட்டர் வந்து இருந்தது. அது வந்து உள்ளே போயிடுச்சு. வெளியே வரக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுதான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி இருக்குது ஆன்டீட்டர்? நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஆன்டீட்டரோட பாடியும் எவ்வளோ பெருசு இருக்குங்க. ஹெட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பு ஹெட்டாக இருந்தது. பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளாஸாக இருக்கிறதுனால ரொம்ப கிளாரும் அடிச்சுதுங்க. நம்மளோட ஷேடோவே அங்கே வந்து தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் நிற்கிறவங்களோட ஷேடோவும் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஆன்டீட்டை பார்த்திங்கன்னா அதோட மூக்கை வச்சுட்டு அந்த ஏதோ அங்கே ஒரு வுட்டு மாதிரி இருந்தது, அதை போட்டு சுரண்டிகிட்டே இருந்ததுங்க. அன்றைக்கி நிறைய பேர் அக்வாரியம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல். செம்ம க்ரௌடுங்க அன்றைக்கி. நாங்கள் நேற்று தான் போனோம். க்ரௌடாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக, அக்வாரியம் ஃபுல்லாக. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அ டே விசிட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது டேமரின்ங்க. இது வந்து மங்கியோட ஒரு வெரைட்டி போல். பைட் டேமரின்னு இதோட நேமு. இது தாங்க பார்த்துட்ருந்தோம். இது வந்து செம்ம துருன்னு இருக்குதுங்க. அங்கே இங்கேயும் ஓடிட்டு அதோட ஃபேஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Tamarin na nakuti இது பேரு. Yeah. They're just hanging out in there. Yeah, big tail. அந்த ஃபால்ஸ் மாதிரி ஒன்று வருது இல்லை பாருங்கள், அந்த ஃபால்ஸை சுற்றி தான் அந்த ட்ரெயில் எல்லாமே இருந்தது. ஃபுல்லாக வந்து அது ஃப்ளோராக வர மாதிரி ட்ரெயில் வந்து அப்படி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு அந்த மாதிரி 2-3
2-3 ஃப்ளோர் இருந்தது. கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. மோர் தென் 3 தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ளோர்லேயும் ஒன்று வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் அதையே சுற்றி அந்த ஃபால்ஸை சுற்றி வர மாதிரி தாங்க இருந்தது. இப்போ பாருங்கள், சீ ஆட்டர் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சீ லயன் நினச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தா சீ ஆட்டர் அது. இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்த சீ ஆட்டர் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்துட்டாங்கன்னு எவ்வளோ கரெக்டாக பார்த்துடுச்சு பாருங்கள். பார்த்தோன்னே வந்து நின்றுடுச்சுங்க ரெடியாக தலையாட்டிட்டு. அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஃபிஷ் பீசஸாக கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஹைட்டான பிளேஸ்லேருந்து த்ரோ பண்ணுறாங்க. கரெக்டாக கேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் பீசஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே அது தேடிகிட்டே இருந்தது, எங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து பீசஸ் எதுவும் காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிகிட்டே இருந்தது. தேடிட்டு அவங்க வந்து லிமிட்டடாக போடுவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து போயிடுச்சுங்க. எங்கள் குட்டி பையன் சீ ஆட்டரை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழேயும் ஒரு ட்ரைல் இருக்கும், அந்த ரவுண்டும் போய் நாங்கள் வந்து காட்டிகிட்டு இருந்தோம் அவனுக்கு. அக்வாரியம்னா சீ வேர்ல்டுன்னு ஒரு அக்வாரியம் இருக்குங்க. சாண்டியாகோ, கலிஃபோர்னியாவில் சாண்டியாகோ பிளேஸில் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் இல்லாத அனிமல்ஸே இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் எல்லா ஷோவும் நடக்கும். டால்ஃபின் ஷோ, அதுக்கப்புறம் வேல் ஷோ, அதுக்கப்புறம் வந்து ஆர்கா, இந்த மாதிரி நிறையா சீ அனிமல்ஸோட ஷோ எல்லாம் நடக்கும். அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீ லயன் ஷோ, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. அந்த சீ வேர்ல்டு அக்வேரியம் வந்து என்னோடய பெரிய பையன் ஒரு 3 இயர்ஸாக இருக்கும்போது போனோம். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்லேயும் போனோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அந்த கலிஃபோர்னியாவில் இருக்க சீ வேர்ல்டு அக்வேரியமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜார்ஜியா ஸ்டேட்டில் இருக்க அக்வேரியமும் கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்தது. அதுலேயுமே நிறைய அனிமல்ஸ், சீ அனிமல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ரெண்டே கம்பேர் பண்ணும்போது டாலஸ் வேர்ல்டு அக்வேரியமில் கொஞ்சம் லெஸ் அனிமல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அது கொஞ்சம் ப்ரைஸியாக கூட இருக்குது. இங்கே சீ வேர்ல்டில் இருக்க அக்வேரியமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்தாது பார்க்குறக்கு. அதே மாதிரி ஜார்ஜியா அக்வேரியமும் ஹாஃப் அ டே எங்களுக்கு பத்தலை. இது வந்து ஒரு ஹாஃப் அ டே பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 3 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்துடலாம். மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக பார்க்கணுன்னா, கிட்ஸை திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்க வைக்கணும்னா ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ரைஸியாகவும் கூட கொஞ்சம் இருந்தது. இது வந்து சின்ன அக்வேரியம், ஆனால் வந்து ஒருத்தருக்கு அரௌண்ட் $25, $20 அந்த மாதிரி $25 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அக்வாரியம்குள்ளே இருந்த ட்ரையல் எல்லாமே பார்த்திங்கன்னா பேம்பூவில் தான் இருந்தது. அந்த பேம்புவும் சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. கொஞ்சம் யாராவது வந்து கிட்ஸு புஷ் பண்ணால் விழுந்துடுற மாதிரி தான் இருந்தது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா crocodile ஏரியாவில் பி அவேர்னு போட்டிருந்தாங்க. அந்த ஏரியாலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, பேம்புவெல்லாம் கொஞ்சம் இடித்தா விழுற மாதிரி தான் இருந்தது. பயமாக இருந்தது அது. அதனால் நான் வந்து ஃபோனை கூட வந்து கேர்ஃபுல்லாக தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அது பேர் என்ன கேளியா? அது பேர் ரூட் சாமா. அது பேர் அது என்னம்மா? நன்னைக்கு என்ன? எங்கள் குட்டி பையன் டக்கை பார்த்தோன்னே கூஸுங்கன்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு டக்குன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுவுமே வந்து பார்க்குறக்கு கூஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால் கூஸுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
பேர்ட்ஸ் நிறைய இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி பேர்ட்ஸாக இருந்தது. அது வந்து எல்லா இடத்துலையுமே அதிகமாக வச்சுருந்தாங்க. எப்படி போவோம்? கேளு தம்பி கேளு எங்க நீ கேளு ஒரு நிமிஷம் காட்டுதான் டெஸ்ட் பண்ணலாம். இங்க வந்து கேளு ஸ்லாட் காட்டு. அண்ணாக்கு எங்க காட்டு. ஸ்லாட் எங்க இருக்கு காட்டுமா அண்ணாக்கு. ஸ்லாட் எங்க ஸ்லாட் எங்க போவோம்? என்ன யோசனை பட்டு ஸ்லாட் எங்க காட்டு. மேல இருக்கு பாரு. பாருங்கள், இந்த பிளேஸ் வந்தோடனே ஒரு ஃபாகியாக இருந்தது. ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்க மாதிரி இருந்தது. அங்கே போய் நின்னோடனே நமக்கு அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ஃபாக் எஃபெக்ட்டு. டேமரின். என்னது டேமரின்? ஹாய் சொல்லு. ஹாய் டேமரின் சொல்லு. வா சொல்லு. கம் சொல்லு. வா டேமரின் சொல்லு. டேமரின் அது வாக் பண்ணி போகும்போது எல்லா பக்கமும் அந்த க்ரீனாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குங்க. மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா அந்த நம்ம அந்த இடத்த தவிர வேறு எதையுமே யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. நீங்கள் யாராவது டெக்ஸஸ்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ½ a day தான் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு நாளெல்லாம் ஆகாது. அதனால் கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்ஸஸில் இருக்கிறவங்க யாராவது வந்து கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நேச்சர் பிளேஸோடு ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஃபுல்லாகவே ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் இருந்ததுங்க. ஜூஸ் வந்து நம்ம வேணுங்கிறத வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம்.
அப்புறம் வந்து ஃபுட்டும் வந்து கொஞ்சம் அவைலபிள் இருந்தது. நாங்கள் பெருசாக வந்து ஃபுட்டு எதுவும் சாப்பிட மைண்ட் இல்லை அப்போ. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனா ஸோ பசியும் இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு. அதனால் ஜூஸும் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து வின்டரில் நாங்கள் குடிக்க மாட்டோம். அப்படியே வந்து ஓடிட்டோம் அந்த பக்கம். இங்கே லைவ் crocodile எங்கே இருக்கு? Look at how long its tail size is. 2 crocodile இருந்ததுங்க. ரெண்டுமே செம்ம பெருசாக இருந்தது. ஒன்று வந்து தண்ணியில் தூங்கிட்டு இருந்தது, இன்னொன்று பார்த்திங்கன்னா சாண்டில் இருந்தது. இது ரெண்டுமே வந்து நாங்கள் மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபோன் உள்ளே விழுந்துருச்சுன்னா கை மிஸ் ஆகி யாராவது தட்டி விட்டாங்கன்னா விழுந்துடுமே அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக மட்டும் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஃபோன் வந்து கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது எனக்கு. இங்கே பாருங்கள் மங்கி வெரைட்டி எப்படி இருக்குன்னு. அதோட ஃபேஸ் பார்க்குறக்கு அவுல் மாதிரி இருந்தது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு மங்கி நான் பார்த்ததில்ல. எப்படி இருக்குது பாருங்கள். என்னடி பட்டது தெரியல போல இப்படி தான் போகணும். Yeah, we're climbing up the stairs. அந்த பக்கம் போனோம், குளத்துக்கு அந்த பக்கம். I thought it was a snake. They got a little slide. I know, I see it. There wasn't two, there's 3 of them. Where's the other? What? Oh, there, yeah. Swim all the way around. Oh, I see it better. Oh, I just... அகைன் சீ வாட்டர்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதுதான் வந்து சீ வாட்டர்கிட்ட திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் குட்டியும். அதனால் திரும்ப நாங்கள் வந்து கீழே வரும்போது அதே ஒரு சீ வாட்டரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டு இருந்தோம். ரொம்ப அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது, சீ அனிமல்ஸ். When it's like underwater, beautiful. அந்த மாதிரி உட்காந்து பாரு, தியேட்டர் போதுமா வந்துட்டே இருக்கு பாரு. அந்த மாதிரி உட்காந்து பாரு கீழே. தண்ணிக்கு அது என்ன வாட்டர் இருக்கா? எங்க உள்ள இருக்கா? I see it. I see it. But not gonna tell you. I see it. ஆனா தெரியல பாரு. எல்லாம் ஸ்டார்ட் இல்லைங்க. இருக்கா? சியாட்டல் இருந்தால் அதெல்லாம் இருக்கும்.
நார்மலாகவே பாத்தியா குட்டி ஃப்ராக் விஷயம் பார்க்கலாமா அக்வாரியம் வந்து I can't breathe. எங்க இருக்கா இந்த படம் தான் பெரிய விஷயம் சொல்லுது பாருங்க என்னக்கா என்னது கண்ணிக்கு இது என்ன அது என்னது மேலே என்னது பேரட் Then go. And then choke. ஐ திங்க் அது alligator. What? It's open. I don't know. I think there's banana. Big. Look at his teeth. They are real. அதுக்கு டார்க்கா இருக்கு எங்கேயுமே அடிக்கா தெரியுமா I know because it has echolocation. என்ன Echolocation. சூட்டி அது சூட்டி அது கண்ணு தெரியுதுக்கா நைட் லைட் போட்டுருக்காங்க இங்கே ஒரு ஹியூஜ் ஃப்ராக் இருந்ததுங்க. அது வந்து ஃப்ராக் இந்த ஃப்ராக் மாதிரி அப்படியே அசையாத அப்படியே உட்காந்துருந்ததுங்க. இந்த இவ்வளோ பெரிய ஃப்ராக் நான் பார்த்ததில்ல, அவ்வளோ பெருசாக இருக்குது அது. என்னம்மா போயிட்டு Oh, it's over there. ஈல்னு ஒரு ஃபிஷ் இருக்குங்க, அதுதாங்க இது. அந்த ஃபிஷ்ஷு பெரிய அப்படியே லாங்காக இருக்கும், தட்டையாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஈல் ஃபிஷ். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ட்ரிங் ரேங்க. இந்த ஃபிஷ் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. வரியா இங்க என்ன இருக்கு
திடீர்னு பார்த்திங்கன்னா டாய் ஸ்டோர் இருக்க இடத்துல என் பெரிய பையனும் நானும் போயிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து குட்டி பையனும் வேறு பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து டாய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வரதுக்குள்ளே இவங்க 2 பேர் வேறு பக்கம் போயிட்டாங்க. அதுதான் தேடிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணி காருக்கு போனோங்க. வெளியே வந்தோடனே என் பெரிய பையனுக்கு பசி ஆயிடுச்சுங்க. பீஸா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் பீஸா ட்விஸ்ட் இர்விங்கில் ஒன்று இருக்கிறதுனால அங்கே வந்து போனோம். அங்கே போனதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு என்ன பீஸா வேணும்னா வெறும் சீஸ் பீஸா மட்டும் தாங்க சொன்னான். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டைல் பீஸாவும் இங்கே கிடைக்கும். நம்ம பன்னீரெல்லாம் போட்டு நல்லா இருந்ததுங்க. சீஸ் பீஸாவே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நல்லா அந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நாங்களுமே ரொம்ப நாள் ஆச்சு பீஸா சாப்பிட்டு. சாப்பிட்ணும் பெரிய பையன் சாப்பிட்ணுன்னு சொன்னால் தான் வந்து நான் வந்து பீஸா வாங்குவோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்ட்டு ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து ஐஸ்கிரீமில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. என் பெரிய பையனுக்கும் அதே மாதிரி தான். எனக்கு பிடிக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஸோ 2 பேரும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனுக்கும் என் சின்ன பையனுக்கும் வந்து ஹேர் கட் பண்ணோம். என் சின்ன பையனுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஹேர் கட்டே பண்ணலாங்க. அவனோட மூடு எப்படி இருக்கும், ஹேர் கட் பண்ண அலோவ் பண்ணுவானாங்கிற மாதிரி பயந்துட்டு தான் இருந்தோம். தூங்கி எந்திரிச்சதுனால கொஞ்சம் குவைட்டாக உட்காந்துருந்தான். ஃபோனை காட்டிட்டு பிளிப்பி காட்டிட்டு அவனை வந்து உட்காந்துருந்தான். பொறுமையாக உட்காந்துருந்தான். எங்களுக்குமே சர்ப்ரைஸாக தான் இருந்தது அவன் அப்படி உட்காந்துருந்தது. நல்லா அவங்களுமே வந்து ஹேர் கட் பண்ணவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஷாப் எங்கே இருக்குன்னா இர்விங்கில் சப்ஜி மண்டிங்கிற ஒரு கிராசரி ஸ்டோருக்குள்ளேயே இருக்குது இவங்களோட பியூட்டி சலூன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஹேர் கட்டுமே சிசர் வச்சு நாங்கள் பண்ண சொல்ல அவங்க ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணாங்க. ட்ரிம்மரில் வந்து செகண்ட் இது வச்சு சைஸ் 2 வச்சு பண்ணாங்க. ஏன்னா சைஸ் 1 வச்சா நிறைய ஹேர் போயிடும் அப்படிங்கிறக்காக சைஸ் 2 வச்சாங்க அவனுக்கு. ஸோ லைட்டாக வந்து ஹேர் எடுத்துகிட்டு சைடில் மட்டும் வந்து 0 ட்ரிம் வச்சு சைடில் வந்து கிருதா கிட்ட மட்டும் காது கிட்ட மட்டும் அப்படி பண்ணாங்க. 0 ட்ரிம் பண்ணாங்க. எங்களுக்கு செம்ம ஆச்சரியங்க. மொட்டை அடிக்கும் போது விடவே இல்லாமல் ஃபோனை காட்டினா கூட விடலை. அழுக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பாதி அடித்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹேர் கட்டுக்கு வந்து பிளிப்பி வீடியோ பார்த்துட்டே அப்படியே குவைட்டாக உட்காந்துருந்தான் அவங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ரொம்ப நாள் ஆச்சு டெம்பிள் போய். அதுக்கப்புறம் அதுக்கு தான் ரெடி பண்ணி உட்கார வச்சுருந்தோம். திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.